அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, அந்த காலத்துல எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அதை நம்ம மறந்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் பேர் வந்து காப்பர் வெசல் யூஸ் பண்ணணும்னு நம்ம இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடலில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செம்பு பாத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் பழங்காலம் தொட்டு வீட்டில் பயன்படுத்தின ஒரு முறை. எங்கள் பாட்டி வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த செம்பு அண்டால தான் பிடிச்சி வைப்பாங்க. அந்த பாத்திரம் பெருசாக இருக்கும், வாயகண்ட ஒரு பாத்திரமாக இருக்கும், அதில் தான் பிடிச்சி வைப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருந்தது. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செம்பு பாத்திரத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு குடிச்சிங்கனாலே வாட்டர் பியூரிஃபையர்ஸ் கூட தேவை கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் தன்மை, ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் மூணுமே அதில் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணியில் வந்து இன்றைக்கி நிறைய நுண்கிருமிகள் இருக்குது இல்லையா, பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம். அந்த நுண்கிருமிகள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த செம்பு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கக்கூடிய தண்ணிக்கு வந்து கிடைக்கும். என்ன காரணம்னா, ஒலிகோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நடக்கும். அப்போது நம்ம பெருசாக வந்து அந்த பியூரிஃபையர் இந்த பியூரிஃபையர் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணியை சேமித்து வச்சு குடிக்க பழகணும். அப்படி பண்ணும்பொழுதே நமக்கு நுண்கிருமிகள் வந்து உடலை தாக்காமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம கொழுப்பு செல்களை வந்து துரிதமாக வேலை செய்ய செஞ்சு கொழுப்பை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக இந்த செம்பு பாத்திரத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய தண்ணிக்கு இருக்குது. அப்போது உடல் எடையை குறைக்கிறதுமே, ஏன்னா செம்பு வந்து கொஞ்சம் நமக்கு உடல் சூட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நம்ம செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுக்கும் பொழுது நம்ம ஃபேட் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க செம்பு பாத்திரத்தில் வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகரிக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னாலே அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்கணும் இல்லையா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாகவும் இருக்கணும். இது ரெண்டையுமே உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது செம்பு. ஸோ அந்த விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது, எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்க செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்பொழுது இம்யூனிட்டியை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தோல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, தோலில் வந்து நிறையா சுருக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறது, மற்ற விஷயங்களை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கும் பொழுது அதில் வந்து நமக்கு மெலனின் ஃபார்மேஷன் தோலில் அதிகரிக்கிறதுக்கு செம்பு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ மெலனின் லெவல் அதிகமாச்சுனாலே தோலில் சுருக்கங்கள் ஏற்படாது, வயதான தோற்றத்தை வந்து கொடுக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இருதயம் ஆரோக்கியமாக இருக்கணும், இருதயம் நல்ல முறையில் இயங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கணும், ரத்தத்தில் கொழுப்பு சத்து ஏறக்கூடாது, ஹார்ட் ரேட் கண்ட்ரோலாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் சீராக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா, அந்த நரம்பு செல்கள் ஃபார்மேஷனுக்கே வந்து செம்பு வந்து தேவை. அப்போது நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு வந்து அந்த கை கால் எரிச்சல் வரக்கூடாது, குத்தல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியவங்க முக்கியமாக சேர்த்த வேண்டிய சத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பு சத்து. அப்போ நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்குமே இந்த செம்பு சத்து வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஒரு இயங்க நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து நம்ம பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அசைவு நம்ம குடலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பல குடல் நோய்கள் வந்து வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு சாதாரண மலச்சிக்கல் தொட்டு, அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா முதற்கொண்டு, ஐபிஎஸ் மாதிரி சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற பழக்கம் முதற்கொண்டு, நமக்கு ஜீரணம் ஆகாமல் கேஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் குடலினுடைய இயங்க நிலை பாதிக்கிறது தான்.
அப்போ நம்ம செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து சரியாகி நமக்கு குடலுடைய இயங்கு சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி புண்களை ஆற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், தோலில் ஏதாவது ஒரு அரிப்பு வருது, இல்லை தோலில் ஏதாவது ஒரு புண்ணு வருது, தோல் வந்து திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க உங்கள் ஸ்கின்னை வந்து பியூரிஃபைடாக உங்கள் பிளட்டை பியூரிஃபையாக வச்சுக்கணும், உங்கள் ஸ்கின்னை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக வரக்கூடிய தோல் நோய்களையுமே நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி வாத பித்த கபத்தை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம், வாதம் கூடுதலாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வருது, பித்தம் கூடுதலாக இருக்குது அதனால் அசிடிட்டி அதிகமாக இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, கபம் கூடுதலாக இருக்குது அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக சளி தொந்தரவு வருது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, தும்பல் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து செம்பு பாத்திரத்துக்கு வந்து இருக்குது. இப்போ கணையம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இல்லைங்களா? அப்போ பீட்டா செல்லோடைய ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா காப்பர் அப்படிங்கிற ஒரு சத்து பொருளை பொறுத்து இருக்கு. அப்போ உங்கள் ரத்தத்தில் காப்பர் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகாது, ஆனால் அது நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதும் கஷ்டம். அப்போது இந்த காப்பரில் ஸ்டோர் பண்ண வாட்டரை நம்ம எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பீட்டா செல்களுடைய ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ்டாக இருக்கும், கணையத்தினுடைய செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ரத்த சர்க்கரையோடைய அளவு வந்து கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்குமே காப்பர் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தைராய்டு பிரச்சனை எனக்கு கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேங்குது டாக்டர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து காப்பர் வெசல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தைராய்டு ஹார்மோனோடைய அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஈஸியாக உங்கள் தைராய்டு கிளாண்ட் வந்து நல்ல துரிதமாக வேலை செய்யும். இப்போ உங்களுடைய தைராய்டு பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு செம்பு பாத்திரத்தை எங்களுக்கு சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணது இல்லாமல் நீங்கள் நார்மலாக வச்சுருக்கிற ஸ்டோர் பண்ணுற தண்ணி அந்த செம்பு பாத்திரத்தில் நைட் ஃபுல்லாக வச்சுருந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம வச்சுருந்தாலே அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அயான்ஸ் வந்து தண்ணியில் கலந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேட்டட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய விஐபிஸ் எல்லாருமே இந்த தண்ணி குடித்தோன்னா நமக்கு வந்து ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இதில் இருக்கிறதுனால தான் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லப்படுது. அப்போ இந்த கால்சியம் அயான்ஸ் நமக்கு டைரெக்டாக கிடைக்கிறதுக்கு சாதாரணமாக செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு 8 மணி நேரம் வச்சு நம்ம குடிக்கும் பொழுதே சர்க்கரை நோயிலிருந்து, இருதய ஆரோக்கியத்திலிருந்து, பெண்களுக்கு வரக்கூடிய சத்து குறைபாடு பிரச்சனையிலிருந்து, உங்கள் தோல் மிருதுவாக இருக்கிற வரைக்கும், உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வாக அமையும். அப்போ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறை, பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சில்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையும் விட செம்பு குடத்தில் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே பல நோய்களுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும், தடுக்க முடியும், நோய் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா நோயை வந்து வந்ததுக்கப்புறம் மருத்துவம் பார்த்து அதை சரி பண்ணுறதை காட்டிலும் வராமல் தடுக்கக்கூடிய முறையில் ஒன்றாக இருக்கிறது தான் வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும், செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணும் பொழுது நல்லா கழுவிட்டு அதில் ஒரு பச்சை மாதிரி சேரும், அதை வந்து சேராமல் அதை நல்லா கழுவி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே அதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.